மலேசியன் ஸ்டைல்லையே சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்களாம். மலேசியால இருந்து வர வச்சு கொடுக்கறதுனால மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா மலேசியால சாப்பிட்ட ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாசி கோரிங் வாங்கியிருக்கேன். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுது, வாடிக்கையா வாங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம ஊர் பனைக்குளத்துல வந்து மலேசியா நாசிலிமா விசிட் பண்ணுங்க. சிம்பிளான கடையா இருந்தாலும் சிட்டாப்பா இருக்கும், மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. D1 நாசிலிமா எல்லாம் பார்த்தா அந்த தரமா எல்லாம் பயங்கரமா இருக்கு. ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஏதுவா வந்து உரப்பு இல்லாம கேட்டோம்னா எப்படி கேட்கறோமோ அந்த மாதிரி நல்லா தராப்ல. போன மலேசியால சாப்பிட்டோம், அதே டேஸ்ட் அண்ணா கொடுப்பாப்ல தைமனா. குவாலிட்டி நல்லா தரமா இருக்கு, விலையும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இவங்க வைக்கிற அந்த செம்பல் அது பாத்தீங்கன்னா இவங்கள ஓனாவே தயாரிக்கிறது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த கடை திறந்து 1.5 வருஷம் ஆச்சு. நான் இது வரைக்கும் எல்லா வகையான சாப்பாடும் சாப்பிட்டுருக்கேன். அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். நாசிலமா இப்போ சாப்பிட்றேன். சொல்லப்போனா இது வந்து தேங்காய் சோறு, சம்பளுக்கு இது வச்சு சாப்பிட நல்லா இருக்கு. பிளஸ் என்னன்னா ஐயம்ங்கிறது சிக்கன் சொல்லுவாங்க. ஸோ சிக்கனை இதை வச்சு சாப்பிட நல்லா இருக்கு. ஸோ டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இது. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் செஃப் யாசர். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாசிலிமா மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான். சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய பேர் நமக்கு வந்து இந்த கடையை வந்து ரிவ்யூ பண்ணுங்க, இந்த கடை வந்து பனைக்குளத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பனைக்குளத்துல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனைக்குளம் பஸ் ஸ்டாண்டோட அந்த ஆர்ச் இருக்குல்ல, ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்ல வந்து இந்த கடை இருக்கு. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல. உண்மையிலேயே இது மலேசியால சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். வாங்க போவோம். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். நசிலிமா ஐயாம் எப்படின்னா ஒரு கோழி நல்ல பெரிய பீஸா பொரிச்சு வச்சிருக்காங்க. ரைஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ரைஸ் நம்ம தேங்காய் சோறு சொல்லுவோம்ல அதுதான். ஒரு முட்டையை வந்து எண்ணெயில வந்து டீப் ஃப்ரை பண்ணிருக்காங்க. வெள்ளரிக்காய் வச்சிருக்காங்க, பீனட்டு, அப்புறம் வந்து நெத்திலி கருவாடு. இதுல மெயின் ஐட்டமே இந்த சம்பல் தான். நல்லா இனிக்கும், உரைக்கும், புளிப்பா இருக்கும். இந்த சம்பளை வந்து இந்த ரைஸ்ல வச்சு சாப்பிடணும். அடுத்து வந்து சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அதுக்கு மேல உள்ள அந்த தை கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நாஸ்லிமாவை ட்ரை பண்ணிடுவோம். வெறும் அந்த சம்பளையும் ரைஸையும் மட்டும் சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த சம்பல் தாங்க மேட்ரு. இந்த சம்பல் வைக்கிறதுல தான் இருக்கு. கரெக்டான புளிப்பு, உப்பு, உரப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக இந்த வெள்ளரிக்காய் ஒரு வித்தியாசமான ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமா கருவாடு எடுத்து கொஞ்சமா நடக்கலையை வச்சு இந்த பொரிச்ச கோழியை கொஞ்சமா பிச்சு போட்டு கோழிலாம் நல்லா சூடா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சம்பளம் நல்லா சொத சொதன்னு ஊத்திக்கிறேங்க. காரம் சாப்பிட்ற ஆளா இருந்தா இது உங்களுக்கு ஏத்த ஃபுட்டு. சம்பல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா சுட கொடுத்துருக்காங்க. இந்த கிரேவி கொடுத்துருக்காங்க, சிக்கன் கிரேவி பீஸ் நிறைய இருக்கு. கிரேவியோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். கிரேவி வந்து இந்தியன் ஸ்டைல்ல இருக்கு. இந்த பர்சனலா இந்த சம்பல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சம்பல், சூப்பரா இருக்கு சாப்பாடு. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண பீஹுன் கோரிங் ஸ்பெஷல். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கனவா வந்து பொரிச்சு வச்சிருக்காங்க. பனைக்குளம் வந்து பக்கத்துல கடற்கரை, அதனால இந்த சீ ஃபுட் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிடலாம். 60 பொரிச்சிருக்காங்க, பொரிச்ச முட்டை. ஐயோ மீண்டுமா பீஹுன் கோரிங் ஐயாம் இது பேரு. மேட்ரு என்னன்னா இந்த தெரியுதா சம்பல், இதுதான் சம்பல் பிளாச்சான்னு சொல்லிட்டு இது இந்த மலேசியால இருந்து வர்ற அந்த பொருட்களை வச்சு செய்யறது. இந்த பீஹுன் கோரிங் அப்படின்னா என்னன்னா ரைஸ் நூடுல்ஸ். என்னடா சூப்பரா இருக்குங்க. வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காருங்க, வாங்க. நம்ம ராம்நாடுக்காரன் வந்திருக்காப்ல, யூடியூப் இன்ஸ்டால ரொம்ப ஃபேமஸ். அவரு நிறைய கடையை ரிவ்யூ பண்ணுவாரு. ஒரு வாய் தீத்து விடுறேன். பீஹுன் கோரிங் ஐயாம கனவா 65 பொரிச்சு தந்தாங்க. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? சந்தை சூப்பரா இருக்கு. சந்தினா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் வந்து எனக்கு நாஸ்லிமா. இந்த கடையோட லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பாடு எல்லாமே ரொம்ப விலை கம்மி தான், நல்ல குவாலிட்டியான ஃபுட் கொடுத்துட்டு இருக்காங்க. பொருள் எல்லாம் மலேசியால இருந்து வர வைக்கிறாங்க. அதனால எல்லா பொருளுமே 150 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கு. வந்து சாப்பிட்டு உங்களோட ரிவ்யூ கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சம்பல் இருக்கு நம்மள்ட்ட. சம்பல் போட்டு போடுறது நாசிலி ஐயாம எல்லாம் சம்பல் பிளாச்சான் போட்டு போடுறது. நம்மள்ட்ட எல்லாம் பிளாச்சான் போட்டு போடுறது எல்லாமே. இது எல்லாம் மலேசியால இருந்து வருது. எல்லாமே இது வருது. மலேசியா பீவுன்னு வருது. நாசிக்கு வருது.
நம்மள்ட்ட நல்ல குவாலிட்டியாக சாப்பாடு இருக்குது. நாசிக்குரி ஐயாமு 100 ரூபா தான், மீன்குரி ஐயாமு 100 ரூபா தான், கனவா ரைஸ் 150 ரூபா, தால் ரைஸ் 150 ரூபா, அப்புறம் நாசிக்குரி கம்பம் 120 ரூபா, நாசிக்குரி இக்கா மசின் ஈலாக்கரோடு போடுறது அது 150 ரூபா நம்மள்ட்ட, மேக்கி கோரிங் 100 ரூபா தான், பீவுன் கோரிங் ஐயாமு 120 ரூபா நம்மள்ட்ட, நாசிலுமா ஐயாமு 120 ரூபா. நம்மள்ட்ட குவாலிட்டியா எல்லாம் முட்டை ஒரு முட்டை ஃபுல்லா வைப்போம். இடியப்ப பிரியாணி நம்மள்ட்ட ஸ்பெஷலா இருக்கு 120 ரூபா தான். நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மள்ட்ட எல்லாம் குவாலிட்டியான இதா இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறங்க. யூடியூப்ல நம்ம ராம்நாத் சமையல்காரன் அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நோட்டிபிகேஷனை தட்டிடுங்க. அடுத்தடுத்து நம்ம ஃபுட் ரிவ்யூ வீடியோ பண்ண போறோம், ஃபுல் வீடியோ பண்ண போறோம். எல்லாமே யூடியூப் சேனல்ல வரும், ஃபேஸ்புக்ல வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாடா பை பாய்.